ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்பாட் அண்ட் கேமிங். என்னடா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் WCC ஃபேமிலின்னு பேர் வச்சுருந்தானே, இப்போ என்ன ஸ்பாட் அண்ட் கேமிங் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அது ஒரு சின்ன சட்ட சிக்கல்னால நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு மேட்ச்சு தான் வீடியோவை பார்க்க போகிறோம். அதனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் காய்ஸ். கிரவுண்டை சூஸ் பண்ணியாச்சு. நம்ம சேப்பாக் ஸ்டேடியம். வாங்க ஸ்டார்டிங் 11 பார்ப்போம். இதுதான் நேபாளோட ஸ்டார்டிங் 11 பாருங்கள். 11 பேரும் கன் மாதிரி இருக்காங்க. நம்ம இந்தியாவோட ஸ்டார்டிங் 11 பாருங்கள். நம்மளும் கன் மாதிரி தான் இருக்கும். வந்தாச்சுங்க. என்ன அனிமேஷன் பாருங்கங்க. கமாண்டரில் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். டாஸ் டைம். நாங்கள் எது கேட்கலாம்? ஹெட்ஸு கேட்போம். டாஸ் நம்ம தாங்க ஜெயிச்சிருக்கோம். பவுலிங் எடுப்போம். தாங்க கெத்து. அங்கே இங்கே தேசிய கீதம் பாடுதாங்க. நம்ம தான் கெத்து. அவங்க தேசிய கீதம் போடு. நம்ம கிரவுண்டு பாருங்கள், மஜாவாக இருக்குது. நம்ம டீம் காணிக்காங்க. நம்ம மாறின மாதம் இருக்குது. நம்மளும் மாறின மாதம் தான் இருப்போம். ஏன்னா நம்ம தான் வந்துட்டாங்க காய்ஸ். 2 பேர் அவங்க எப்போவும் வந்துடுவாங்க தவறாமல் மேட்சுக்குள்ளே. ஏன்னா தான் வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம டீம் வருது பாருங்க, மஜாவாக. பேட்டிங் யாரெல்லாம் இருந்தால் யாருப்பா யாரே தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு போயிட்டாங்க. பவுலிங் யார்கிட்ட கொடுக்கலாம்? ஃபஸ்ட் ஓவர் ஷமிட்ட கொடுக்கும். அதான் கெத்து. அவர் தான் தமிழ் போடுவார். தானஸ் முடிய முடிச்சு காய்ஸ். வந்துட்டார் பாருங்க நம்ம ஆள் ஷமி. 29 மேட்ச்சில் 7 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. மோசமாக போட்டிருக்காரு. ஃபஸ்ட் பால் ஃபீல்டிங்கை மாற்றிக்கிட்டோம். கேப்டன் வந்துட்டார், கை காட்டுறாரு பாருங்க. ஃபஸ்ட் பால் அவுட் ஸ்விங். ஜாவாக போடலாம். ஃபஸ்ட் பால் எப்படி ஜாமுன்னு விளாண்டுருக்காரு. ஹெட் த்ரோ. செகண்ட் பால் என்ன போடலாம்? ஸ்ட்ரெயிட் பால். நேராக காலுக்குள்ளே வைக்கணும். எப்படி அடி வரான்னு தெரில. தட்டி தாங்க விட்டுருக்காரு. ரன். திரும்பவும் வைடு த்ரோ தான். ஃபீல்டர்ஸ் என்ன தான் செய்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரே வைடாக போட்டுட்ருக்காங்க. தேர்ட் பால் அவுட் ஸ்விங் தான் போட போகிறோம். உள்ள குத்தடி வெளியே ஜம்முன்னு போகும் பாருங்க. வைடு 4 வேறு போயிடும். 4 பேருமா 8 காய்ஸ். 4 போய்ட்டு வைடு 4. 5 ரன் கொடுப்பாரு. ஒரு மனசாட்சியே இல்லாமல் கொடுப்பாரு. 5 ரன். என்ன தான் போடுறாருன்னு தெரில. ஸ்ட்ரைட் பால் யார்கர் தட்டி தாங்க விட்டுருக்காரு. கரெக்டாக த்ரோ அடிச்சிட்டாரு. இப்போ இந்த பால் ஸ்ட்ரைட் பால் போட போகிறோம் காய்ஸ். காய்ஸ் போடுவோம். ஷார்ட் பாலாக போட போகிறோம். அடி என்ன ஒரு ஷாட்டு போடு. 4 போக வேண்டிய பால். நல்ல வேலை ஃபீல்டர் இருந்தனால தப்பிச்சிட்டாங்க. டேரக்ட் த்ரோ. ஓவர் முடிஞ்சு 11 ரன் தான் காய்ஸ் அடிச்சிருக்காங்க. 11 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவர் யார்கிட்ட கொடுக்கலாம்? பும்ராட்ட கொடுக்கலான் இருக்கிறேன். பும்ராட்ட கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் பும்ரா. ஸ்ட்ரைட் பால் போட போகிறாரு. யார்கரில் ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். யார்கர். தேர்ட் பால். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஸ்விங். ஷாட்டில் போட்டார். அடி என்ன ஒரு அடிங்க காய்ஸ். 6 காய்ஸ். 3வது பால் எப்படி ஓட போகிறாரு? ஸ்ட்ரைட் பால். யார்கர் போட
யார்கர் தான் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். போடு கேட்சி அவுட் காய்ஸ். அவுட் ஆகிட்டார் காய்ஸ். சூப்பர் காய்ஸ். அவுட் ஆகிட்டாரு. எவ்வளோ சோகமாக போகிறாருன்னு பாருங்க. 6 அடிச்சு அடுத்த பால் அவுட் ஆகிட்டாரு. அடுத்த வந்துட்டாரு. லெக் கட்டர் அதையும் யார்கராக தான் வச்சுருக்காரு. போடு சரியான ஷாட்டுங்க. வந்த உடனே சிக்ஸரில் ஆரம்பிச்சிருக்காரு காய்ஸ். பாருங்க காய்ஸ், சிக்ஸர். லாஸ்ட் பால் காய்ஸ். ஸ்ட்ரைட் பால். ஷார்ட்டாக ஓடலான்னு நினைக்கிறேன். இல்லை வைட் யார்கர் அடிச்சாரு பாருங்க ஷாட்டு. ஆனால் ஒன்றும் நடக்கலை காய்ஸ். ஓவர் த்ரோ. வீணாக ரன்னு கொடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், வீணாக ரன்னு கொடுத்தாச்சு. 5 ரன்னு. என்னடா இது. கிளம்பியாச்சு காய்ஸ் டக் அவுட்டுக்கு. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவில் ரன் வந்து 30. ரெண்டாவது இன்னிங்ஸ் கம்மிங் அப். ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கேஎல் ராகுலும் இஷான் கிஷனும் தான் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கேஎல் ராகுலும் இஷான் கிஷனும் தான் கைஸ். ஜம்முன்னு வராங்களா அப்படி. இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் எல்லாம். மஜாவாக பேட்டிங்லான் இருக்காங்க 2 பேரும். ஃபஸ்ட்டு ஓவர் கரண். ஃபாஸ்ட் பவுலர் கரண். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். ஸ்லாட்டில் போட்டிருக்காரு. டொக்கு தான் வைப்பார். நேராக கை கடிச்சிருக்காரு. 1 ரன். சிங்கிள் டு ஃபஸ்ட் ரன். 3வது பால். என்ன பால் போட போகிறாருன்னு தெரில. ஏதோ போட போகிறாரு. ஷார்ட்டாக விழுந்திருக்கு. தூக்கி அடிக்க பார்க்கலாம். ஐயோ என்னங்க இது. டூலேட். ஐயோ என்ன கேட்ச் ப்ரோ இது. தாவி பிடிச்சிருக்காருங்க. சரியான கேட்சு தான். ஆனால் நம்மளுக்கு தானே பிடிச்சிருக்காங்க. விராட் கோலி இறங்கியிருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். இவரோட ஃபஸ்ட்டு பால் ஷார்ட்டாக தான் விழுந்திருக்கு. அடிச்சாரு பாருங்க ஷாட்டு. 4. கண்டிப்பாக 4 போயிடும். கண்டிப்பாக 4 தாங்க. 4ங்க. வந்த முதல் பாலே 4. சரியான பேட்டிங். 2வது பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். இதுவும் அதே லென்த்தில் தான் விழுந்திருக்கு. திருப்பியும் விலகுறாரு. அடிச்சாரு பாருங்க ஷாட்டு. 2வது பாலும் 4ங்க. சரியான பேட்டிங்க. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பாக அடித்து ஜெயிக்க வைக்கணும்னு. அவரோட 3வது பால் ஓவரோட கடைசி பால். ஷாட்டில் விழுந்த மாதிரி தான் இருக்குது. தூக்கி அடிப்பாரா. அடித்தாரு பாருங்க ஷாட்டு. சரியான ஷாட்டுங்க. சிக்ஸர் தாங்க. சரியான ஷாட்டு. செகண்ட் இன்னிங் ஃபஸ்ட் ஓவர் முடிவில் 15 ரன். லாஸ்ட் ஓவர் தொடங்குதுங்க. லாஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால் யார்? ஸ்பின்னருக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸ்பின்னர் தான் போட போகிறாரு. சாரி கைஸ், இந்த வீடியோவோட வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோனால அப்படி தான் இருக்கும். ரொம்ப கண்டுக்கிடாதீங்க. அடுத்த வீடியோவிலேருந்து கரெக்டாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கரெக்டாக போடுவேன். 2வது ஓவர் 2ஆம் பால் ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. சார் டூ லேட் கேட்சிங்க. கேஎல் ராகுல் எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி அவுட் ஆகிருக்காங்க காய்ஸ். விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். ஸ்லாட்டில் விழுந்திருக்கு. தூக்கி அடிப்பாரா? சிக்ஸருங்க. சிக்ஸர் சரியான சிக்ஸருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இருக்கும்போது யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. சிக்ஸர் மூலமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் 8 ரன் அடிக்கணும். இன்னும் 4 போகுமா? கேட்சுங்க. 6 அடித்தா அடுத்த பாலே அவுட் ஆகிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். ஐயோ, ரொம்ப மோசமான பேட்டிங் விளையாண்டுட்ருக்காங்க இந்தியா. திலக் வர்மா ஷார்ட் பால் போட்டிருக்காருங்க கைஸ். தூக்கி அடிச்சிருக்காரு. 4 போகுமா? கண்டிப்பாக 4 தான் கைஸ். 4 பேருக்கு ஒரு பாலில் 4 ரன் அடித்தா வெற்றி. இந்தியா வெற்றி. அடிக்க முடியுமா இந்தியாவால்?
உள்ள தூக்கி போட்டிருக்காருங்க காய்ஸ். என்னங்க இது என்னங்க ஷாட்டு? ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்காங்க காய்ஸ். ரொம்ப சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.